ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃப்ரம் மகதி யூடியூப் சேனல். தலைமைச் செயலகத்துக்கு பைக்கில் வந்த சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நம்ம தளபதி என்ன அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்பார், ஏன் நாங்களாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஏன் தலைமைச் செயலகத்துக்கு பைக்கிலலாம் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுதுங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த பேர்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், காமராஜர் அவர்கள், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் என்னன்னு சரியே தெரில. இத்தனை பேர் இருந்தும் ஏன் அவங்கெல்லாம் பைக்கில் தலைமைச் செயலகத்துக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசு ஆயிடுச்சுங்க. வயசான ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள தலைமைச் செயலகத்துக்கு வரல. இன்னொன்று, அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பைக் ஓட்ட தெரியும். என்னடா லூசுத்தனமாக பேசிட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. டிஎம்கே ஜென்சி மீட்டிங்னு சொல்லி மேடை ஏறி பலவிதமான கிரிஞ்சுகளை பண்ணுற அவங்க பேச்செல்லாம் நீங்கள் தாங்குறீங்க. தேவையில்லாமல் நம்ம சிஎம் விஜய் சீன்ற கொத்தடிமைகளை நடு ரோட்டில் தூக்கி போட்டு மிதிக்கிற என்னை நீங்கள் கண்டுக்காம விட்டுருவீங்களா? லாஸ்ட் வீக்கே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்காக தன்னோட வீட்டிலிருந்து காலிலிருந்து கிளம்பியிருக்காரு. அப்படி தலைமைச் செயலகத்துக்கு போகிற வழியில் தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துருக்காரு. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கிரக்ஸில் அவர் வந்துட்டு உட்காந்துட்டு வேற ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான் சின்ன வயசில் சஞ்சீவ் அப்புறம் ஸ்ரீநாத் கூட எல்லாம் பைக்கில் போயிட்டு இந்த போலீஸ்கிட்ட மாட்டின ஸ்டோரியெல்லாம் ஞாபகம் வந்துருக்குது. இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் தான் போய்கிட்டு இருந்த அந்த கார் நிப்பாட்டி கிரக்ஸு பைக் வச்சு நின்றுருக்கு தன்னோட பழைய ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு, இந்த பைக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு வாடகை தெரிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக கேட்டிருக்காருங்க. அவருமே ஆச்சரியத்தில், ஓகே நண்பா உனக்கு இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரீயாக கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கு கொடுத்துருக்காரு. நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்கள் அந்த பைக் எடுத்து தலைமைச் செயலகத்துக்கு உள்ளார வந்து ஒரு ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட தேங்க்ஸ் மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, உன் ஃபேமிலியெல்லாம் எப்போ இருக்குது, நீ எப்போ இருக்கு அப்படின்னு நலம் விசாரித்து தான் அனுப்பிச்சாரா நம்ம சிஎம் விஜய் அவர்கள்.